Samsung smartphone users தெரிஞ்சிக்க வேண்டிய சில hidden feature tips and tricks தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த hidden features இருக்கட்டும், tips and tricks இருக்கட்டும், எல்லாமே வந்து காமன் ஆனது. ஸோ நீங்க வந்து சாம்சங் உடைய flagship device வச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா மிட் ரேஞ்ச் பட்ஜெட் கேட்டகரி எந்த ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஃபீச்சர் தான். பட் உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் One UI 3.1 இருந்தால் இன்னும் பெட்டர். எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ சாம்சங் உடைய லேட்டஸ்ட் UI சாஃப்ட்வேர் அப்டேட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் இந்த ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இனிமேல் எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கமெண்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறத விட யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் யூஸரும் அவங்களுடைய டிவைஸில் எனேபிள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர். ஸோ டிஃபால்ட்டாக வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இதை எனேபிள் பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பேட்ரி அண்ட் டிவைஸ் கேர் இதை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டேப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து நோ த்ரெட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணலை, அதனால் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நோ த்ரெட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ ஏதாவது மேல்வேர் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜஸ்ட் ஸ்கேன் ஃபோன் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸ், சிஸ்டம் ஆப்ஸாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் வந்து 100% ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் வந்து நோ த்ரெட் ஃபவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்கள் டிவைஸ் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லேருந்து எந்த மேல்வேரும் இதில் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எத்தனை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஒருவேளை இந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இல்லை, அப்படி இல்லைனா ஸ்கேன் பண்ண முடியல, ஏதாவது எரர் வருது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய டெலிகாம் ஆப்ரேட்டரை தான் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய கேரியரில் வந்து இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க கிட்ட சொல்லி இதை எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். பட் ஜென்ரலாக சாம்சங்குடைய எல்லா டிவைசஸ்லையுமே இந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கெஸ்டர்ஸ், அதாவது 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் இல்லைனா ஸ்வைப் அப்னு கொடுத்துருப்பாங்க. பட் சாம்சங் யூசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய வால்யூம் பட்டனில் வந்து லோ கீயும் அதுக்கப்புறம் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து யூஷுவல் மெத்தட். பட் இதை விட சிம்பிளாக சாம்சங் டிவைஸில் நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஜஸ்ட் கெஷர் யூஸ் பண்ணி உங்களுடைய பாமை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேப்சர் ஆகிடும். இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் வந்து மோஷன்ஸ் அண்ட் கெஷர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம் ஸ்வைப் டு கேப்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்வைப் பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்த ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரியில் உங்கள் இமேஜஸ், வீடியோஸ் நிறையா இருக்கும். இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லேருந்து நீங்களே ஜிஃப் க்ரியேட் பண்ணலாம், அதோட மூவிஸே க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுடைய கேலரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கேலரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் மூவி மாதிரியோ இல்லை வீடியோ மாதிரியோ ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் எந்தெந்த ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் அப்படிங்கிற மெனு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ரியேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு கொலாஜ் பண்ணணுமா, மூவியாக இருக்கணுமா, இல்லை ஜிஃப் ஆப்ஷனாக இருக்கணுமான்னு. ஸோ இப்போ வந்து நான் மூவி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ மூவி க்ரியேட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு மூவி மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இந்த இமேஜஸ் கூடவே வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு வந்து வேறு ஏதாவது இமேஜஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இந்த இமேஜஸை வந்து ஒன்று நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து ட்ராக் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் சூஸ் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3:4 1:1 இருக்குது. ஸோ எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணுமோ வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் சேவ் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்பிள் வீடியோஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் வெறும் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வச்சு.
அடுத்த சூப்பர் டூப்பர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ண மெசேஜஸ் வந்து என்ன மெசேஜ் டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். வாட்ஸ்அப்பில் யார் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த மெசேஜ் டெலீட் பண்ணியிருந்தாலும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது அவங்க என்ன மெசேஜ் டெலீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும், இல்லை ஆர்டினரி மெசேஜாக இருக்கட்டும், எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு இங்கே சேவ் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து ஒன்ஸ் அவங்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அது டெலீட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டெலீட் ஆகிடும். பட் உங்களுக்கும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் அந்த மெசேஜஸ் வந்து இருக்காது. பட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து வந்த எல்லா மெசேஜஸுமே இருக்கும். ஸோ இனிமேல் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லைனா மெசேஜஸோ எந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து டெலீட் பண்ணது உங்களுக்கு வந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கீபோர்டில் இருக்கக்கூடிய டைப்பிங் கெஸ்டர்ஸை வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சாம்சங்கில் நீங்கள் டைப் பண்ண வேர்ட்ஸை வந்து அண்டு அண்ட் ரீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே சிம்பிளாக வந்து கெஸ்டர்ஸில் பண்ண முடியும். ஸோ ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அண்டு பண்ணணும், அதாவது டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் கீபேட் மேலே வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் கிரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மறுபடியும் நீங்கள் இதே டைப் பண்ணணும் அப்படின்னா அகெயின் இந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரீடோ ஆப்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கெஸ்டர்ஸ் மூலயமா அண்டு அண்ட் ரீடோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட வந்து கீபேடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பாரை வந்து வாய்ஸ் கண்ட்ரோல், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி வாய்ஸ் வழியாகவும் நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சாம்சங் கீபோர்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்து கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஸ்வைப், டச் அண்ட் ஃபீட்பேக் இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே டச் அண்ட் ஹோல்ட் ஸ்பேஸ் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கர்சர் கண்ட்ரோல் இருக்கும். இதை சூஸ் பண்ணிவிட்டு வந்து வாய்ஸ் இன்புட் அப்படின்னு மாற்றினதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் பாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கூகுளுடைய அசிஸ்டண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஹே ஹவ் ஆர் யூ. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம அனுப்ப முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டைப்பிங் வந்து பிடிக்காது அப்படிங்கும்போது ஜஸ்ட் வாய்ஸ் கமாண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் மெசேஜஸ் அனுப்ப முடியும். இப்போ ஃபோன் காலை இப்படி சிம்பிளாக மியூட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மோஷன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் ஆப்ஷன் உள்ள போகணுன்னு மியூட் வித் கெஸ்டர்ஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இன்கமிங் காலாக இருக்கட்டும், இல்லைனா மார்னிங் இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடிய அலாரமாக இருக்கட்டும், ஜஸ்ட் உங்களுடைய கையை வந்து நீங்கள் மேலே வச்சிங்கன்னா போதும். ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிற கெஸ்டர் தான் இது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கையை கிட்ட கொண்டு போனோன்னு ஆட்டோமேட்டிக்காக அது மியூட் ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் இல்லையா? ஸோ சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் காமனாக இருக்கக்கூடிய ஹிடன் ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.